ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த சுரைக்காயை வச்சு ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த சுரைக்காயில் இருக்கிற தோலை நீக்கி பாருங்கள். இந்த மாதிரி பீலர் வச்சு தோல் சீவினிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ மெலிசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமாகவும் முடியும். இப்போது இது தோல் நீக்கியாச்சு. இதை கட் பண்ணி இதை தண்ணியில் அலசி இதை நம்ம துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நடுவில் இருக்கிற இந்த விதை பகுதியை நீக்கிடலாம். பாருங்கள், இதை மட்டும்தான் சேர்த்திக்கணும். இது இப்போ எல்லா பீஸையும் இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் இருக்கிற பகுதியை மட்டும் நீக்கிட்டு மற்ற பகுதியை எடுத்துக்கலாம். நடுவில் இருக்கிற விதை பகுதியை நீக்கி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்தாச்சு. இப்போது கிரேட்டரில் எடுத்து இப்போ நம்ம ஃபைனாக துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், கிரேட்டரில் இந்த மாதிரி ரொம்ப சின்ன ஹோல் கூட இருக்குது. பாருங்கள், ரொம்ப பெரிய ஹோல் கூட இருக்குது. இந்த மாதிரி மீடியம் ஹோலில் வச்சு துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதோட விதை பகுதியை வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிடாதீங்க. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு சூப்பரான சட்னி செய்யலாம். அதையும் நான் எப்படி செய்யலான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட சுரைக்காயை நல்லா துருவி எடுத்துக்கிட்டோம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். இதை தண்ணியில் நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி, ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு உலர்ந்த திராட்சை எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு தேவையான அளவு நெய் சேர்த்திக்கிட்டோம். நான் இங்கே ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சுரைக்காயை எடுத்து இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம். இதோட தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு டம்ளரில் போட்டு அதில் கொஞ்சமாக சீரகம், உப்பு, கொஞ்சமாக ஒரு இஞ்சி துண்டு போட்டு குடிச்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் நீக்கிடும். பாருங்கள், இதை புழிஞ்சால் எவ்வளோ தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதை புழிஞ்சு அப்படியே பாத்திரத்தில் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம். இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா கலர் மாறிடக்கூடாது. கலர் மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இது பொரியல் மாதிரி ஆகிடும். பொரியல் டேஸ்ட்டுக்கு வந்துடும். கொஞ்சம் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இதோட இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா ஜவ்வரிசி, அதையும் ஃபில்ட்ரு பண்ணி இதில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி ஜவ்வரிசியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சுரைக்காயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குது. குடிச்சு பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பாருங்கள், நம்மளோட சுரைக்காயும் அப்புறம் ஜவ்வரிசியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்திக்க போகிறேன். எப்படி அளவுன்னா, 1 கிலோ சுரைக்காய் எடுத்தேன். அதோட தோல், அதில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கினா ஒரு 300 கிராம் தான் வரும். இப்போ அந்த 300 கிராமுக்கு நான் 1/2 லிட்டர் பால் சேர்த்திக்க போகிறேன். நல்ல கெட்டியான பால் 1/2 லிட்டர் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாம். பால்லேயே இந்த நம்மளோட சுரைக்காயும் அப்புறம் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் சர்க்கரை 300 கிராம் சுரைக்காய்க்கு நான் 250 கிராம் சர்க்கரை சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு அதிகமாக ஸ்வீட் வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்திக்கலாம். பாருங்கள், இது கொதி வர ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நான் 250 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இங்கே நான் 2 கைப்பிடி அளவுக்கு பால்கோவா எடுத்திருக்கேன். இது சுகர்லெஸ் தான் எடுத்திருக்கேன். இதையும் இப்போ நம்ம சேர்த்திக்கலாம். பாருங்கள், பால்கோவாவும் சேர்த்தியாச்சு. பாருங்கள், இது நல்லா அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.
பாருங்கள் நம்மளோட சுரைக்காய் ஸ்வீட் ரெசிபி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொதிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நீங்கள் வந்து ஃபுட் கலர் வேணும்னா கூட கொஞ்சமாக சேர்த்திக்கிறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையாக இருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் இன்றைக்கி வந்து க்ரீன் கலர் தான் சேர்த்த போகிறேன். சும்மா ஒரே ஒரு ட்ராப் மட்டும்தான் போட போகிறேன். கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் நம்மளோட சுரைக்காய் ஸ்வீட் ரெசிபி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.